హలో ఫ్రెండ్స్, వెల్కమ్ టు స్పోర్ట్స్ ఆల్రౌండర్ యూట్యూబ్ ఛానల్. కాబట్టి ఇదే పీకేఎల్ 12 ஐயாஸ் தெலுங்கு டைட்டன்ஸ் ஸ்டாப் பண்ணிட்டாங்க பாட்னா பைரட்ஸை. 8 மேட்ச் லைனாக ஜெயிச்சாங்க பைரட்ஸ். அதை ரிவ்யூ ஆல்ரெடி போட்டாச்சு, பார்க்காதவங்க பார்த்துட்டு உங்கள் ஒப்பீனியன் சொல்லுங்கள். இப்போ என்ன பேச்சு பாரு, ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் ரெண்டு டீம் என்ன சொன்னாங்கன்றது கடன் பார்த்துருவோம். ரைட், பாட்னாலேருந்து ஆரம்பிப்போம். ரெண்டு பேர் தான் வந்தாங்க, கோச்சும் அவங்க கேப்டன் அங்கித்தும். கோச்சிட்ட கேட்டாங்க, அப்புறம் கோச் கங்க்ராச்சுலேஷன், ரொம்ப நல்லா விளாண்டிங்க, எந்த இடத்துல தோத்தீங்க நீங்கன்னு கேட்டாங்க. சொன்னார், ஆமாம் ரொம்ப நல்லா ஸ்டார்ட் தான், எடுத்தோடனே நாங்கள் ஆல் அவுட் வேறு பண்ணிட்டோங்களே, அதுக்கப்புறம் நாங்கள் கேமை கொஞ்சம் ஸ்லோ பண்ணியிருக்கணும், ஆனால் நாங்கள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக விளையாண்டோம். அண்ட் பரத் திமாக்ஸே கேளான்ட்டார். ஆமாம், பரத் வேறு இன்டெலிஜென்ட்லி அவர் நல்லா ப்ளே பண்ணார், ரெக்கவரி ரொம்ப நல்லா பண்ணி கொடுத்தாரு அவங்களுக்கு குயிக்காக. நாங்களும் 2 வாட்டி கடகடன்னு ஆல் அவுட் ஆகிட்டோம். அண்ட் அந்த லீடை கவர் பண்ணுறதுக்காக பிளேயர்ஸ் வந்து கடகடன்னு பாயிண்ட் எடுக்க போய் அதுவே மிஸ்டேக்காக மாறிடுச்சு. எங்களுக்கு கேமை ஸ்லோ பண்ணியிருந்துருக்கணும், ஃபஸ்ட்டு ஆல் அவுட் நாங்கள் எடுத்ததுக்கப்புறம் 7 பாயிண்ட் லீடுக்கு அப்புறம். அதனால தான் நாங்கள் தோற்றோம், இல்லைன்னா நாங்கள் ஜெயிச்சிருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னாரு. அடுத்த கேள்வி கேட்டாங்க, பரத் ஊடாக்கு என்ன தான் பிளான் பண்ணிட்டு வந்தீங்க நீங்கள், அது சொல்லுங்கள் முதல்லன்னு. பரத் ஊடா ரொம்ப நல்ல பிளேயரு, அண்ட் அவரை கூட ஃபஸ்ட்டு நாங்கள் அவுட் பண்ணிட்டோம் ஸ்டார்டிங்கில். அதுக்கப்புறம் நிறைய அட்வான்ஸ் டேக்கிள் பண்ணோம், அதனால தான் அவங்க மேட்ச் உள்ளே திரும்பி வர முடிஞ்சுது. 2 வாட்டி ஆல் அவுட் ஆனோம், 7 பாயிண்ட் லீடை வச்சுட்டு திருப்பி மிஸ்டேக் பண்ண, இந்த மாதிரி அட்வான்ஸ் டேக்கிள்லாம் பண்ணக்கூடாது, பண்ணிட்டாங்க பசங்க அப்படின்னாரு. அவர் கேட்டார், உங்களுக்கு நல்ல மொமெண்டமோட போச்சு இந்த லாஸ்ட் 8 மேட்சா, என்ன இதுலேருந்து சீசன்லேருந்து என்ன எடுத்துகிட்டு போகிறீங்க, அயானோட பர்ஃபார்மன்ஸ் இல்லாமல் வேறு என்ன உங்களை அட்ராக்ட் பண்ணுச்சுன்ற மாதிரி கேட்டார். சொன்னார், நவ்தீப் ரொம்ப நல்லா விளையாண்டார், கார்னர் பிளேயர். ஈவன் தான் எங்ககிட்ட அங்கித் தீபக்லாம் இருந்தாலும் அயான் அண்ட் நவ்தீப் தான் ஏன்னோ பிரைட் ஸ்பாட்டு ரைடில், அயானும் டிஃபென்ஸில் நவ்தீப்பும் அப்படின்னாரு. அப்புறம் இன்னொருத்தர் கேட்டால், டிஃபென்ஸ் உங்களுக்கு எப்போதுமே ரொம்ப நல்லாயிருக்கும் பிரமாதமாக பாட்னா பைரட்ஸ், அயான் எக்ஸப்ஷனல் ரைடர் அண்ட் எந்த ஏரியா இம்ப்ரூவ் பண்ண விரும்புகிறீங்க நெக்ஸ்ட் சீசன் கேட்டாங்க. சொன்னார், அயான் வந்து ரொம்ப அவுட்ஸ்டாண்டிங் பிளேயர், ரொம்ப நல்லா விளையாண்டார். 11 மேட்ச்சை நாங்கள் லைனாக விளையாடிட்டு இருந்தோம், அது ஃபிட்னஸ் ரொம்ப முக்கியம், ஃபிட்னஸை நல்லா மெயின்டைன் பண்ணாங்க பசங்க. அண்ட் சப்போர்ட்டிவ் ரைடரும் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்க. அடுத்த சீசன் எங்கெங்கே மிஸ்டேக் பண்ணணுமோ அதெல்லாம் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிட்டு வருவோம் அப்படின்னாரு. அவ்வளோதான், அவ்வளோதான் கேட்டாங்க. அங்கித் அவங்க கேப்டன் ஒரே ஒரு கேள்வி கேட்டாங்க, சொல்லிடுறேன். அப்புறம் அங்கித், போன சீசன் நீங்கள் டீம் எடுத்துகிட்டு போனீங்க ஃபைனலுக்கு, இந்த வாட்டி இன்ஸ்பைரிங் ரன், ரொம்ப கண்டினியூவாக ஜெயிச்சு நல்லா இன்ஸ்பைரிங்காக இருந்தது உங்களோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாருக்கும். எந்த பக்கம் திரும்பினாலும் எல்லாருமே பாட்னா பைரட்ஸ் பற்றி தான் பேசுகிறாங்க, எவ்வளோ எமோஷனலாக இருக்குது அது உங்களுக்குன்னு கேட்டாங்க. சொன்னால், நாங்கள் சீசன் ஸ்டார்டிங் ஸ்லோவாக தான் ஸ்டார்ட் பண்ணோம், டவுனாக இருந்தோம், பட் கேம் பேக் ஸ்ட்ராங்லி, வி கேம் பேக் அண்ட் நெக்ஸ்ட் சீசன் ஸ்டார்டிங்லேருந்து இன்னும் நல்லா விளையாடுறதுக்கு ட்ரை பண்ணுவோன்னு சொன்னார். அதோட முடிச்சு தெலுங்கு டைட்டன்ஸுக்கு வருவோம், அதான் மெயின். பொதுவாக ஜெய்ப்பூர் பிங்க் பேத்தர் தான் நிறைய பேர் கொண்டு வருவாங்க. தெலுங்கு டைட்டன்ஸ் இன்னைக்கு கோச்சு விஜய் மல்லிக் கேப்டன், அப்புறம் அவங்க சிஇஓ வந்திருந்தார். சி அது என்னன்னு கேட்பேன், கேப்டன் கோச்சு சிஇஓ, நடுவில் வேறு கூப்பிட்டார் பரத்துடன் யுவான்னு, அவர் வேறு வந்து சேர்ந்துக்கிட்டார் லேட்டரான். ரைட், கோச்சிட்ட என்ன கேட்டாங்கன்னு பார்த்துருவோம். அப்புறம் கோச் அண்ட் பரத்தோட ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணார், விஜயும் அவருக்கு நல்லா சப்போர்ட் பண்ணார். அண்ட் டிஃபென்ஸில் தான் கொஞ்சம் மிஸ்டேக் நீங்கள் பண்ண மாதிரி இருந்தது, அது நடக்கிறது உண்டு தான், பட் டீம் ரொம்ப நல்லா விளையாடுச்சு. நாளைக்கு புனேரி பல்தன் கூட மேட்ச், அதை என்ன பிளான் பண்ண போகிறீங்கன்னு கேட்டாங்க. சொன்னார், मैं पहले भी कहा था और आज भी कह रहा हूँ, और हर मैच डू और डाई का मैच होगा, हार जीत का कोई मतलब नहीं है, हारे तो घर, जीते तो आगे बढ़ेंगे அப்படின்னார். சொன்னால், நான் முதல்ல சொன்னதான் இப்போ நான் திரும்பவும் நான் சொல்கிறேன், எல்லாமே டூ ஆர் டை மேட்ச் தான் எங்களுக்கு. அண்ட் வெற்றி தோல்வி நடக்கிறது உண்டு, பட் தோத்தா வீட்டுக்கு போனோம், ஜெயிச்சா அடுத்த மேட்ச் இருக்குன்ற மாதிரி சொன்னார். அண்ட் ஹூ இஸ் ஒன் ஐ டோன்ட் நோ அப்படின்னு இங்கிலீஷில் அவர் சொன்னார். ஆமாம், யார் ஜெயிப்பான்னு எனக்கு தெரியாதுன்னாரு, பட் நல்ல பர்ஃபார்மன்ஸை நாங்கள் காமிப்போம். டோர்னமெண்ட் முன்னாடியே நான் சொன்னேன், டிஸப்பாயிண்ட் பண்ண மாட்டோம் ஃபேன்ஸன்னு, ஆடியன்ஸை. அண்ட் சமய பத்தாயகா கோன் ஜீத்துறான்னாரு. ஆமாம், டைம் வில் டெல் ஹூ வில், யார் ஜெயிப்பா தோப்பான்னு டைம் தான் சொல்லுவோம் அப்படின்னாரு. அப்புறம் கேட்டாங்க, ரொம்ப எமோஷனல் ஆகிட்டீங்க நீங்கள், லாங் ஜேர்னி, நீங்கள் பிகேஎல் ஸ்டார்டிங் பிகேஎல் 1லேருந்து அசோசியேட்டாக இருக்கீங்க பிகேஎல் கூட, ஏதோ ஒரு டீமில் இருந்தார் அவர். ஸோ அப்படி என்னாச்சு இந்த சீசன்னு இவ்வளோ கண்ணீர் வந்துருச்சுன்னு கேட்டார். ஆமாம், சொன்னார், 9 வருஷம் கழிச்சு குவாலிஃபை ஆகியிருக்காங்க. அண்ட் தெலுங்கு டைட்டன்ஸ் எப்போ வந்தாலும் ஆப்போனன்ட் என்ன நினைப்பாங்கன்னா, வந்து 5 பாயிண்டில் ஜெயிச்சிடலாம் ஈஸியான்னு வந்து ஜெயிச்சுட்டு போனாங்க. இந்த டைம் அந்த மாதிரி கிடையாது, இந்த பிளேயர்ஸ் ரொம்ப நல்லா பிரமாதமாக பண்ணாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக எமோஷனல் ஆகிட்டேன். அண்ட் 4 என்ஒய்பியோடு வேறு நாங்கள் விளையாண்டோம், 4 என்ஒய்பி, டிஃபென்ஸ் ப்ளஸ் அஃபென்சர் எல்லாமே ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்க. 3 சீனியர் பிளேயர் வித் 4 என்ஒய்பி ஜெயிக்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை. விஜய் கேப்டன் ஆகட்டும், பரத் ஆகட்டும், சுபம் ஷெண்டே
அண்ட் இந்த 3 பேர் தான் ஸ்ட்ராங்காக டீமை கொண்டு வந்தாங்க. அண்ட் நீங்களே பார்த்தீங்க எவ்வளோ அழகாக விளையாண்டாங்கன்னு, எந்த அளவுக்கு கேப்டன்ஷிப் பண்ணார் விஜய் மலிக்னு. எமோஷன் ஆனது என் கண்ட்ரோலில் என்ன அறியாமல் ஆனதை கண்டிட்டு வந்துடுச்சுன்னாரு. அண்ட் இந்த சீசன் ரொம்ப நல்லா பண்ணாங்க தெலுங்கு டைட்டன்ஸு. அண்ட் இதுக்கு முன்னாடி நடந்த சீசன் எல்லாமே கிரிட்டிக்கல் பர்ஃபார்மன்ஸ்னாரு. அவர் சிஓ சிரிச்சார். தெலுங்கு டைட்டன்ஸ் பர்ஃபார்மன்ஸ் கிரிட்டிக்கலாக இருந்தது. போன சீசன் கூட ஜஸ்ட் ஒரு மேட்ச்னால தான் நாங்கள் குவாலிஃபை ஆகலை, இல்லைன்னா குவாலிஃபை ஆகிருப்போம். இன்றைக்கி 2வது நிமிஷமே நாங்கள் ஆல் அவுட் ஆனோம். அப்புறமா ரெக்கவர் ஆகிட்டாங்க பசங்க. அண்ட் எல்லாமே பிகாஸ் ஆஃப் ஹார்ட் ஒர்க் ரொம்ப நல்லா போட்டாங்க. எல்லாருமே ரொம்ப நல்லா விளையாண்டாங்க. தன்யவாத் கர்த்தவம் பண்ணார். எல்லாருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்கிறேன் பிளேயர்ஸுக்குன்னாரு. நடுவில் பரத் வந்தார்ல, பரத்தையும் ஒரு கேள்வி கேட்டாங்க. அது பதில் சொல்லிட்டு இருக்கும்போதே டக்குன்னு இவர் மைக் வாங்கினார் கோச்சோட சென்ஸ் ஆஃப் ஹியூமர் பயங்கரமாக இருக்கு. நான் முதலேருந்தே சொல்லியிருக்கேன், ரொம்ப நல்ல சென்சிபிளாகவும் சென்ஸ் ஆஃப் ஹியூமர் ஜாஸ்தி உண்டு. அப்படி தான் இருக்கணும் ஒரு கோச்சு. எப்போ பார்த்தாலும் முசுடு மாதிரி இருந்தால் வேலைக்கு ஆகாது. அப்பப்போ தமாஷ் பண்ணிகிட்டே இருந்தால் தான் ஜாலி என்வாயர்மெண்ட்டு. அப்படி இருந்தால் தான் ஜெயிக்க முடியும். நானே சொல்லியிருக்கேன். அதே மாதிரி தான் அவருக்கு மைக் வாங்கிட்டு சொன்னார். இஸ்கா ஜவாப் மே தேத்தா ஒன்று, நீங்கள் கேட்ட கேள்விக்கு நானும் பதில் சொல்கிறேன்ட்டுன்னு. விஜய் கேப்டனு, அவரோட பெரிய ஹேண்ட் இருந்தது பரத் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு. ஆனால் அவரோட சப்போர்ட்னால தான் பரத்தில் ரொம்ப நல்லா பண்ணாங்க. எப்போதுமே அவர் சப்போர்ட் பண்ணார் பரத்துக்கு. அண்ட் ஹார்ட் ஒர்க் ஆல்சோ பண்ணாங்க. பட் சப்போர்ட்டும் இருந்தது. கேப்டனோட சப்போர்ட் இருந்தால் எந்த பிளேயராக இருந்தாலும் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ண முடியும். அவர் விஜய் அவர் பரத்க்கு ஜோடி அப்படின்னாரு. அவர் கொஞ்சம் ஃபிலிம் தான் ஆடியன்ஸ் சேனல் இதை பார்த்து கேட்டாங்க. விஜய் அண்ட் பரத்க்கு ஜோடி. அங்கேருந்து சவுண்ட் வருது, ஷோலேன்னு. ஷோலே படத்தில் ஜெய வீருன்னு அமிதாப் பச்சன் தர்மேந்தர் வருவாங்க. எடுத்தோன்னே தோசத்தின்னு ஒரு பாட்டு வரும், ஒரு பைக்கு. அதை தான் அவங்க சொன்னாங்க. ஆக்சுவலாக அந்த பாட்டு கிடையாது அது. அவரை பார்த்தா நானே சொல்லுவேன். அவர் என்ன சொன்னார்னா, தோடே சேபி நாட் டூட்டே அப்படின்னு. அதாவது என்ன தான் நீ உடைக்க ட்ரை பண்ணலாம், அது உடையாது அந்த ஜோடின்னு. ஆக்சுவலாக அந்த பாட்டு வந்து தர்மவீர்ன்ற படத்தில் வரும். தர்மேந்திராவும் ஜிதேந்திராவும் குதிரையில் பாடிட்டே போவாங்க. தோடே சேபி நாட் டூட்டே ஏ தர்மவீருக்கு ஜோடின்னு. எனிவே அது ஒரு பக்கம் இருக்கட்டும். கூடவே இதுவும் சொன்னார் கோச்சு, கண்ணு படாமல் பார்த்துக்கணும் இவங்களை. பின்னாடி நெக்ஸ்ட் மேட்ச் வரும்போது மை தடவி தான் கூப்பிட்டு வர போகிறேன்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னார். 4 ஜூனியர் பிளேயருக்கு அணைச்சி கொண்டு போனாங்க ஹோல் டோர்னமெண்ட்டும். அதுதான் ரீசன் நாங்கள் ஜெயித்ததுக்கு. தேங்க்ஸ் சொல்கிறேன். நான் சிஇஓக்கும் ஃபேன்ஸுக்கும் தேங்க்ஸ் சொல்கிறேன். ஸோ ஒருத்தர் நிறைய பேர் சொன்னாங்க, அது மாதிரி எங்கள் மேட்சை பார்த்தா டிஆர்பி பயங்கரமாக ரைஸ் ஆகுதுன்னு. அப்படின்னு ஜேர்னலிஸ்ட்டு ஒருத்தர் தேடினார். அவங்க சஞ்சய் கஹான்னார். ஒருத்தர் காமிச்சு சஞ்சய் ராமசாமி இல்லை, இது யாரோ ஒரு சஞ்சய் சொன்னார். சஞ்சய்னே கஹாத்தோ டிஜி ஓயகா அப்படின்னு எல்லாருக்கும் சிரிக்கிறாங்க. அவர் அந்த சஞ்சய் தான் சொன்னார் டிஆர்பி எங்களுக்கு ஏறிச்சுன்னு. சஞ்சய் சொன்னால் எல்லாம் கரெக்டாக தான் இருக்கும்னு நக்கலாக சொன்னார். எல்லோரும் சிரித்தாங்க. அதுதான் சென்ஸ் ஆஃப் ஹியூமருங்கிறது. அப்புறம் விஜய்கிட்ட கூட ஒரு இது கேட்டாங்க. அவரோட சென்ஸ் ஆஃப் ஹியூமரை எட்டி பார்த்து அதை கொஞ்சம் சொல்லிவிடுவோம். அப்புறம் விஜய், நாளைக்கு பொன்னேரி பல்தன் கூட உங்களுக்கு மேட்ச்சு, நியூ டே நியூ மேட்ச்சு, புது மேட்ச்சு புது நாள், ஹோல் சீசன் ஷாந்தார் கேள்றா அப்படின்னார். பொன்னேரி பல்தன் ஷாந்தாராக விளையாடுறாங்க ஹோல் சீசன். அதான் ரொம்ப பிரமாதம் விளையாடுறாங்க. அதை பற்றி சொல்லணுன்னு. ஹமாரி டீம் பி ஷாந்தாரே பாய் அப்படின்னாரு. எல்லோரும் ஒரே சிரிப்பு, ஹாப்பி, ஒரே லாஃப். அதான் எங்கள் டீமும் பிரமாதமான டீம் தான். அண்ட் வி பிளே வெல், நல்லா விளையாட ட்ரை பண்ணுவோம். வில் ட்ரை டு வின். அது எதிர பொன்னேரி பல்தனாக இருந்தாலும் சரி, டபங் டெல்லியாக இருந்தாலும் சரி, ஒரே மாதிரி தான் நாங்கள் விளையாடுவோம். எங்களோட பெர்ஃபார்மன்ஸை காட்டுவோம். வில் ட்ரை டு வின். மேட்ச் है कुछ भी हो सकता है, हार जीत हो सकता है. இது மேட்ச்சு, ஜெயிக்கலாம் தோக்கலாம், என்ன வேணால் நடக்கலாம். எங்களால் முடிஞ்ச ஹார்ட் ஒர்க்காக கண்டிப்பாக நாங்கள் போடுவோம்னு சொல்லிட்டு அவர் முடித்தார். மற்றவங்க சொன்னேன்னு வச்சுங்களேன், மேட்சே ஸ்டார்ட் ஆகிடும் இப்போது. அதனால் அதெல்லாம் பேசலை. ஸோ அதனால் கோச்சை சொன்னது மட்டும் மெயினாக கான்சன்ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணிட்டேன். ரைட், பொறுமை பார்த்ததுக்கு நன்றி. லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.